சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பன்னீர்செல்வம் அவர்கள் ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை தருவதையொட்டி அழகு ராஜா அவர்கள் தற்பொழுது செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுக அமையும். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று தனது ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார். பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, அதிமுகவின் உண்மையான விசுவாசிகளாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் பன்னீர்செல்வம் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்று அழகு மகாராஜா அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் மற்றும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் இவர்கள் அனைவரும் பன்னீர்செல்வத்திற்கு பக்கபலமாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்களை தடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய முடியாது. பணத்தை பெற்றுக்கொண்டு தேர்தல்களில் தொகுதிகளை பங்கீடு செய்து வருகிறார். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மரண அடியாகத்தான் விழும் என்றும், தகுதியும் திறமையும் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் அதிமுகவில் இடம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதி இல்லாதவர்களுக்கு பதவியை வழங்கி வருகிறார். இது அவருக்கே வினையாக மாறிவிடும் என்றும் மனோஜ் பாண்டியன் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது காரைக்குடியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எதிர்பாராத ஆதரவாளர்கள் கலந்து கொண்டதால் பன்னீர்செல்வம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். இதேபோல் நாடாளுமன்ற தேர்தலிலும் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கின்ற கட்சிகளுக்கு வாக்குகளை செலுத்தினால் நிச்சயமாக தன் பக்கம் இருக்கக்கூடிய செல்வாக்கு மத்திய அரசிற்கு நேரடியாகவே தெரிய வரும். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது நிச்சயமாக மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள்தான் வர வேண்டும் என்பதில் எனக்கு எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிற்கு செய்த துரோகத்தின் காரணமாகத்தான் கூட்டணியிலிருந்து நீக்கியுள்ளார் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார்.